உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து ஐயோ, என்னமா விடியல? இல்லையே, நம்ம காலையில எழுந்திரிச்சோம். இவர் தானே அப்புறமா தூங்குனாரு. அலாரம் அடிச்சு வழக்கமா 8 மணிக்கு தானே இவர் அலாரம் வைப்பாரு. மணி 8 அப்படின்னா எங்க பாப்போம்? ஐயோ, மணி 8. ஐயோ, எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்களே, என்ன இப்ப தூங்கிட்டோம்? ஐயோ, எல்லாம் இவராலதான். நம்ம பாட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சு குடிச்சு கிளம்ப தானே செஞ்சோம். இவர் தானே தூங்கு தலைவலிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மனசை மாத்தி தூங்க வச்சுட்டாரு. ஐயோ, நான் இப்ப என்ன சொல்லுவேன்? அத்தை எந்திரிச்சிருப்பாங்களே, மாமா எந்திரிச்சிருப்பாங்களே, பவித்ரா கூட கிளம்பியிருப்பாளே. ஐயோ, என்ன சொல்ல கடவுளே. ஐயோ, 8 ஆயிட்டே மணி. ஐயோ கடவுளே, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே, பயமா இருக்கேன். ஐயோ கடவுளே, நீ தானே காப்பாற்றணும். என்ன சொல்லலாம்? காய்ச்சல்னு சொல்லிடுவோமா? ஆமா, காலையில 2 நாளா பச்சை தண்ணியை குறி விட்டனால ரொம்ப காய்ச்சல் அடிச்சுட்ட. அதான் மாத்திரை போட்டு படுத்தேன். ஏன் அதிகமா தூங்கிட்டேன்னு சொல்லிடுவோம். ஐயோ பயமா இருக்கேன். மாமா மாமா, மணிய பாருங்க, மணி 8 ஆயிட்டு. எல்லாம் உங்களாலதான் மாமா. நல்லா தூங்கிட்டு இருக்காரு கொரட்டை விட்டு. ஐயோ, பேசாம எந்திரிச்சிருவோம். போய் குளிச்சுட்டு கிளம்பி கீழே போயிடலாம். ஐயோ, அத்தை என்ன சொல்லி திட்ட போறாங்களோ தெரியலையே, பயமா இருக்கே. நம்ம வீடா இது? மாத்திரை தின்னுட்டு எவ்வளவு நேரம் சொகுசா தூங்கலாம்னு சொல்றதுக்கு நமக்கு கல்யாணம் ஆகிட்டுங்கிறதே மறந்துட்டோமே. இவருக்கு என்ன, அவரை பாட்டு தூங்குன்னு சின்ன பிள்ளைய தூங்கி தாளாட்ட வச்ச மாதிரி தூங்க வச்சுட்டாரு. நல்லா பார்த்துட்டு போய் பேசணும். ஐயோ, கை காலெல்லாம் விடக்குது. அத்தைட்டு பேசினால என்னமோ தெரியல, பயமா இருக்கு. நம்ம அம்மா அப்பாவுக்கு கூட நம்ம இப்படி எல்லாம் பயந்ததில்ல. மாமா மாமா, சும்மா இரு ஐசு, தூக்கம் வருது. என்ன காபி போட்ட மாதிரி இல்ல, டிஃபன் பண்ண மாதிரி இல்ல, மணி 8 ஆகுது. எங்க போயிருப்பா? ரொம்ப நேரம் தூங்குறவளும் இல்லையே. அதான் அன்னைக்கே நம்ம சொல்லிட்டோமே எத்தனை மணிக்கு எந்திரிச்சிடணும்னு. கோயிலுக்கு தான் போயிருப்பாளா? இல்லையே, நம்மள்ட்ட சொல்லாம எப்படி கோயிலுக்கு போயிருப்பா? பைக்கு வாசல்ல தானே நிக்குது. கோயிலுக்கு போறவங்க சேர்ந்தானே 2 பேரும் போயிருப்பாங்க. என்ன இன்னும் எந்திக்காம தூங்கிட்டு இருக்கா? பெரிய ஆளா இருப்பா போல இருக்க கைகாரி. 4 நாளைக்கு கந்தொடப்புக்கு காலையில 4 மணிக்கு எந்திக்குதுன்னா, 3 மணிக்கு எந்திக்குதுன்னா, சுப்பிரபாதம் என்ன, புகை என்ன, குழம்புடுது என்னன்னு இருந்து இன்னைக்கு மணி 8 ஆகுது. இன்னும் வரையா பொம்பளை தூங்குவா? கொஞ்சமும் இது இல்லாம. பவித்ரா வேற காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாள. அவளுக்கு டிஃபனும் எதுவும் பண்ணல, லஞ்சும் பண்ணல. என் மக பசி தாங்க மாட்டா, இன்னும் கடந்து தூங்கிட்டு இருக்கா. விட்டக்கூடாது. இன்னைக்கு ஒரு காட்டுனாதான் இன்னும் 6 மணிக்கு அப்புறம் தூங்கணுங்கிற நினப்பு வராது இவளுக்கு. எவ்வளவு தைரியம்! 8:15 வரை தூங்குவான்னா எப்படி இவன் வச்சிருக்கான்? முதல் இவனுக்கு கொடுக்கணும் நாளு. அப்பதான் அவ தன்னால திருந்துவா. இந்த மனுஷன் நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. காப்பி குடிச்சீங்கிறது காப்பி குடிச்சேன்னு சொன்னாரு. ஒருவேளை வெளியே போய் குடிச்சிருப்பாரோ? இது என்ன புது பழக்கம்? வெளியே போய் குடிக்குது. பொம்பளைங்க 3 பேரை வீட்டுல வச்சுக்கிட்டு ஆம்பளைங்க வெளியே போய் காப்பி குடிக்க அனுப்புவாளா? இருக்கு இன்னைக்கு வரட்டும். உனக்கு இன்னைக்கு சரியான ஒரு காட்டுனாதான் இன்னும் 8 மணி நேரம் தூங்கணும், 9 மணி நேரம் தூங்கணும், இந்த நினப்பு வராது. அம்மா, டிஃபன் பண்ணிட்டியா? டைம் ஆச்சு. டிஃபன் கூட வேண்டாம், காஃபி கொடுமா. ஃப்ரைட் ரைஸ் பண்ணி தரேன் நாங்க அண்ணி. ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டாங்களா? டிஃபன் பாக்ஸ்ல வச்சுட்டாங்களா? எனக்கு நீ ஸ்பெஷல் கிளாஸ், சீக்கிரம் போயே ஆகணும். அது இல்லாமல் ஜெராக்ஸ் வேற நிறைய எடுக்க கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குமா. நான் ஈவினிங் வரை எப்படியும் 7 o'clock ஆயிரம் என்ன தேடாதீங்க. ஆமா அண்ணி எங்க? ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணி டிஃபன் பாக்ஸ்ல வச்சுட்டு கோயிலுக்கு தான் போயிட்டாங்களா? அண்ணி எல்லாத்தையும் கரெக்டா இருப்பாங்க. நேரத்தையும் சொன்னாங்க, தினமும் உனக்கு ஒவ்வொரு வெரைட்டில நான் ரைஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு. அண்ணி பரவாயில்ல, நல்ல குணம். மத்தியமா யார் இப்படி வந்தோடனே கிச்சன் வந்து நிற்பாங்க? நீயே கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிச்சன் கிட்ட வந்தேன்னு சொன்னேன். அவங்க பாரு, கல்யாணம் ஆன அண்ணையில இருந்து கிச்சன்ல தான் இருக்காங்க. உனக்கு நல்ல மருமக தான் கிடைச்சிருக்கா போ. சரி டிஃபன் பாக்ஸ் எடு, நான் கிளம்பட்டும். அண்ணன் குளிச்சுட்டு கிளம்புனானா இல்ல வெளியே எதுவும் போயிருக்கானாமா? டைம் ஆயிட்டு, இல்ல நான் ஒரு ஆட்டோ பிடிச்சாது போயிருவேன். என்னம்மா பேசிக்கிட்டே இருக்கேன், பேசாம நிக்க. டிஃபன் பாக்ஸ் எடு, டைம் ஆச்சு. என்னோட டிஃபன் பாக்ஸ்னு இல்லைன்னா அடைச்சு தரலாம் வேண்டாம் ஓட வேண்டியது. இன்னைக்கு சாப்பாடு இல்லாத நேரம் டிஃபன் பாக்ஸை கொடுன்னு சொல்ல வேண்டியது. எப்பவும் கேண்டீன் சாப்பிடுவேன். போ போய் சம்சாவோ இல்ல உனக்கு பிடிச்ச பிரியாணியை வாங்கி சாப்பிட்டுக்க, காசு கொடுக்குறேன். ஓ நொன்னி இன்னும் எந்திக்கிற போல.
வந்த 4 நாளைக்கு பாசாங்க காமிச்சுக்கிட்டு இந்த அவ புத்திய காமிச்சிட்டா பத்தியா 8:15 ஒரு பொம்பளை தூங்கன்னா இப்ப எவ்வளவு மதப்பு இருக்கும் அவளுக்கு. அது வந்த புதுசுடே. இன்னைக்கு விட மாட்டேன். இன்னைக்கு கொடுக்குற குடுப்புல ஆயுசுக்கவா மறக்க மாட்டா. பாரு கிச்சன்ல ஒரு காப்பி கூட போடல, போட்ட பாலையும் வெளியே எடுக்கல. பால் தெரிஞ்சு போச்சோ என்னமோ அதுவும் தெரியல. நீ ஆட்டோ பிடிச்சு கடையில காப்பியை குடிச்சிட்டு அப்படி கேண்டீன்ல மத்தியானம் சாப்பிட்டுக்க. வீட்டெல்லாம் எதிர்பார்த்தா ஒன்னும் நடக்காது. வந்தவ சரியில்லை, அவளை கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்கு. என்னமா சொல்லுத? அண்ணி எந்திக்கலையா? இல்லையே, அவங்க 4 மணி எந்திரிச்சிருவாங்களே. என் காது காலையில சுப்ரபாதம் கந்த சஷ்டி கவசம் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குமே. அவங்க எந்திரிக்கலைன்னா ஒருவேளை உடம்பு முடியாம கூட இருந்திருக்கலாம். அதனால எதுவும் தூங்குவாங்களோ என்னமோ. சத்தம் போடாதம்மா, பாவம்ல. அவங்களுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? என்னை விட 4 வயசு பெரியவங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவங்கள எதுவும் சொல்லாத. எல்லாம் செய்யற ஆளுதான். எதுவும் உடம்பு முடியலையோ தெரியல. புது இடம், புது கிளைமேட்டு செட் ஆகலையே என்னமோ, அதனாலதான் தூங்கியிருப்பாங்க. அண்ணியை பத்தி எனக்கு தெரியுமா? நம்ம ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்க இப்படிதானே ஜட்ஜ் பண்ணிட முடியும். அத மாதிரிதான் அண்ணி. ரொம்ப நல்லவங்க. நீ பாட்டு எதுவும் உளறி கொட்டி அவங்கள டென்ஷன் ஆச்சிடாத. இங்க பாரு, வாயை மூடிட்டு பேசாம இருந்துக்க. இந்த சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய வேலை மனங்கிட்டலாம் வச்சுக்கிடாத. பாப்போ, காலேஜ் டைம் ஆயிட்டுல, கிளம்பி போயிட்டே இரு. யார எப்படி எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சாதான் அவ்வளவு பாட்டு இருப்பாளுங்க. ஆரம்பத்துல இடம் கொடுத்துட்டோம், அவங்க ஆட்டத்தை நம்ம நிறுத்த முடியாது. நமக்கு மதிப்பும் இருக்காது, மரியாதையும் இருக்காது. பைக்களையும் நல்ல சிங்கிய வச்சு ஆட்டி போடுவாளுங்க. அதனால வரட்டும், நான் பாத்துக்கிறேன். அதை நீ கிளம்பு. என்னம்மா ஐஸ் வரியா? கொஞ்ச நேரம் கூட தூங்க வேண்டியதுனே, காலங்காலத்துல எழுந்து வந்துட்ட. ஐயோ, டிவியை போட்டாரோ மாமா, போட்டும் தூக்கத்தை கெடுத்துட்டார் போல இருக்கே. அவனுக்கு லீவு தானே, நாளைல ஆபீஸ் போகணும். நல்லா போய் தூங்கு. தூங்கிட்டு 12 இல்ல 1 மணிக்கு எழுந்தா கூட போதும். சமையல் வேணா நான் பண்ணி ஒரு ரூமுக்கே கொண்டு வந்திருக்கேன். இல்லத்த, 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ்லாம் மாத்திட்டேன். இவர் தலைவலிக்குனாரா, அப்படி தலையில தைலம் போட்டுட்டு இருந்தேன். அவர் தூங்கிட்டாரு. அப்படியே நானும் பேச்சுவாக்கில் தூங்கிட்டேன். சாரி த, இனி இப்படிலாம் தூங்க மாட்டேன். டைமுக்கு எந்திரிச்சிருவேன் த. அது மட்டும் இல்லை, 2 3 நாளாக தண்ணி தணுப்பா ஊற்றி ஊற்றி கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி ஆயிட்டு. ஒரு மாத்திரை போட்டேன்னா காலையிலேயே, அதான் வெறு வயிற்றுல போட்டதுனால தலையை சுற்றிடுச்சு. கொஞ்சம் தூங்கிட்டேன் அத்தை. சாரி அத்தை, நாளையிலேருந்து சீக்கிரமாக எந்திரிச்சிருவேன். நான் தான் சொன்னேன்லம்மா, அன்னைக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கும், அதான் தூங்கியிருப்பாங்கன்னு. பத்தியா சரியா இருக்கா? இந்த பாரு, இந்த மாதிரி சாக்கு பூக்கு சொல்லக்கூடிய வேலையெல்லாம் வச்சிடக்கூடாது. காலையில 5 மணி, 5 மணி இல்ல 4:30 மணினா எந்திரிச்சிருக்கணும். டீ போட்டு வச்சிருக்கணும், டிஃபன் பண்ணி வச்சிருக்கணும். 8 மணிக்கு 8:15 நாங்களாம் சாப்பிட ஆளு, வயசான ஆளுங்க. 8:15 சாப்பிட்டு எங்களுக்கு 9 மணிக்கெல்லாம் மாத்திரை போட்டாதான் உடம்புல அந்த மாத்திரை சேரும். டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு. உன் விருப்பத்துக்கு தலை வலிச்சு, வாந்தி வந்துச்சு, வயித்தால போச்சு, மாத்திரையை போட்டேன், தூங்கிட்டேன்னா இந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு போட்டும் சரின்னு விட்டுருக்கேன். இன்னும் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறது வேற பாத்துக்க. ஆரம்பத்துல உன்ட்ட சொல்லிட்டேன், என் வீட்டுல யார் யார் எப்படிதான் இருப்பாங்க, நீ இப்படிதான் இருந்து ஆகணும்னு. அதே மீறி நான் இப்படிதான் இருப்பேன்னு நினைச்சேன்னு வையேன், மாத்திருவேன் ஆளுகளே. பாத்துக்க, ஒழுங்கா சீக்கிரம் டீயை போட்டு டிஃபனை பண்ணி ஹாலுக்கு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை, ஏதோ எடுத்துட்டு வரேன். மாவெல்லாம் இருக்கு, சட்னி மட்டும் தான் பண்ணணும். பண்ணி ஏதோ எடுத்துட்டு வரேன் அத்தை. மன்னிச்சிருங்க அத்தை, இனிமே நான் சீக்கிரமா எந்திரிச்சிருவேன். மருமக வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டா போல இருக்க. இன்னும் நமக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் காத்துட்டு இருக்கு. அதானே பார்த்தேன், 2 3 நாள் காலையிலேயே லைட் இருந்துச்சு. இன்னைக்கு லைட் எரியலையே, தூங்கிட்டாலோ என்னன்னு நினைச்சேன். அதே மாதிரி தூங்கிட்டா போல. அதான் அக்கா கறி டென்ஷன்ல குதிச்சுக்கிட்டு கிடக்கா. எல்லாத்தையும் அடக்கணும்னு நினைச்சா முடியுமா? மருமகளை வந்து எவ்வளாலையும் அடக்கவே முடியாது. என்ன ஐஸ்வர்யா, தூங்கிட்டியோ? எங்க அக்கா அத்தாம்லாம் 8:30 மணினா டிஃபன் சாப்பிட்டு பழகினவங்க. 1 நாள் 2 நாள் லேட் ஆயிட்டாலும் கடையில ஆர்டர் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த 8:30 மணிக்கு, தெரியுமா? என்ன சரவணன் சொன்னானோ, கொஞ்சம் கூட தூங்கு, அப்புறம் பாத்துக்கலாம் டிஃபன் பண்ணதுன்னு. எனக்கு தெரியும், கல்யாணம்னா புதுசுல எல்லா ஆம்பளையும் சொல்லுது தானே. சரி சரி போட்டும், புதுசு இல்ல, கல்யாணம் புதுசு இல்ல, அப்படிதான் இருக்கும். அப்படிலாம் இல்லை, காலையில இருந்துச்சுட்டா தலைவலிக்கிறதன்னா நான் தான் ஒரு காப்பியை போட்டு கொடுத்தேன். குடிச்சிட்டு படு, கொஞ்சம் சரியாகும்னு. அதில் அசந்து தூங்கிட்டா போல. அதான் சரி எனக்கு ஒரு நாள் போகட்டும், இனிமேல் சீக்கிரம் எழுந்திரிச்சிருன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன காலையிலே வந்திருக்க? பிள்ளைங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பலையா? நேரம் ஆகுதுல, மணி 8:30. இல்லைக்கா, நானும் நல்லா தூங்கிட்டேன். பனி நல்லா விழுதா, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டேன் பார்த்துக்க. அதான் இட்லியை ஊற்றி வச்சுட்டு வந்தேன். பிள்ளைகளுக்கு இட்லி போதும்னு சொல்லிச்சுங்க. இன்னும் சட்னியோ சாம்பாரோ வைக்கணும், நேரம் ஆகும். எப்படியும் உங்கள் வீட்டில் காலையிலே சாப்பிட்ருவீங்களே, அதான் சட்னியோ சாம்பாரோ வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா இங்கேயும் ஒன்றும் இல்லாத கதையெல்லாம் இருக்குது. சின்னத்தை கொஞ்சம் பொறுங்க, இப்போ சட்னி வச்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப அர்ஜென்ட்னா இட்லி பொடி நேரத்தை திரிச்சு வச்சுருந்தேன், அது வேணால் கொண்டு போகிறீங்களா? பொடி இட்லி மாதிரி பண்ணி கொடுங்க, நல்லெண்ணெய் ஊற்றி, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கியம்மா. பொடி இட்லிலாம் எனக்கு செய்ய தெரியாது, செல்லில் பார்த்துருக்கேன்.
இப்போ செல்லை பார்த்தலாம் நமக்கு சமைக்க நேரம் இல்லை. நான் வேணா அந்த இட்லி எடுத்துட்டு வரேன். நீ பொடி இட்லி செஞ்சு என் பிள்ளைகளுக்கு வட்டையில் அடைச்சி குடிக்கியா? ஆ சரிங்க அத்தை. இட்லி எடுத்துட்டு வாங்க. ஏதோ 5 நிமிஷத்தில் பொடி இட்லி செஞ்சு கொடுத்துருதேன். வாயை வச்சுட்டு சும்மையே இருக்க மாட்டான். பொடி இட்டி செஞ்சு கொடுக்க, அதை கொடுக்கன்னு. இவா என்ன செலவஞ்சிடக்கூடாது, கேஸ் செலவஞ்சிடக்கூடாது தான் தினமும் கறி இருக்கா குழம்பு இருக்கான்னு வரா. இல்லை பொடி இட்லி ரொம்ப முக்கியம். ஐசு ஐசு வா, எங்க நிக்கிற? வா ஐசு, சீக்கிரம் வா ஐசு, டைம் ஆயிட்டு. பவி ரெடி ஆயிட்டாளா? அவங்க தங்கச்சி இன்னைக்கு காலையிலே ரெடி ஆயிட்டாங்க. எல்லாம் உங்களால தான். இவ்வளோ நேரம் கிச்சனில் ஒரு மாநாடே நடந்துட்டு தெரியுமா? நான் பாட்டு காலையில் எழுந்திரிச்சு என் வேலையை பார்த்துருப்பேன். கொஞ்சம் தூங்கு கொஞ்சம் தூங்கு, இதில் விக்ஸு போட்ட விடு, அன்பா பேசுது, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன தூங்க வச்சுட்டீங்கல்ல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு தெரியுமா? அத்தை திட்டாங்க என்ன. என்னது, அம்மா திட்டினாங்களா? எதுக்கு? இல்லைங்க, திட்டலை. சொன்னாங்க, இனி இப்படி எந்திக்காதம்மா, சீக்கிரம் எழுந்திரிச்சிரு, எங்கள் வீட்டில் எல்லாரும் 8:30 மணி டிஃபன் சாப்பிடுவாங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. அவ்வளோதான். திட்டலைங்க. சும்மா வாய் தவறி அப்படி வந்துட்டு. என்ன இருந்தாலும் உங்களால தான். இல்லை மாமா காலையிலே காஃபி போட்டு கொடுத்துருப்பேன், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிருப்பேன் எனக்குதால. உங்களால் இன்னைக்கு ஒரு வேலையும் நடக்கல போங்க. கொஞ்சம் விட்டா எல்லா பள்ளியும் ஏன் மேல போட்டுருவ போல இருக்க. நான் பாட்டு செவனேன்னு தூங்கிட்டு தான் இருந்தேன். ஒரு அழகான பொண்ணு காலையிலேயே எழுந்திரிச்சு பாட்டு படிச்சு கலர்ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி அழகா ரெடி ஆகும்போது மனசு கேட்கவா செய்யும். அதான் கொஞ்சம் தூங்கு, காலையிலேயே இருக்கு இருந்துச்சு, அன்பும் அக்கறையுமா கொஞ்சம் சொன்னேன். இது ஒரு தப்பா? அவன் பொண்டாட்டி மேல அக்கறையா இல்லாம இருக்கான். நான் அக்கறையா இருக்கிறது தப்புன்னு சொல்ற பொண்டாட்டி நீதான். ஆமா ஆமா, உங்க அக்கறையெல்லாம் எப்படின்னு எனக்குல தெரியும். ஆமா, இது என்ன ட்ரெஸ் முதல்ல? சின்ன பையன் போட்ட மாதிரி. வீட்டுக்குள்ள ஓகே, பவித்ராவை நீங்க இப்போ காலேஜ்ல ட்ராப் பண்ண தானே போறீங்க. ஒன்ல பேண்ட் ஷர்ட் போட்டு போங்க, இல்லையா வேஷ்டி ஷர்ட்டை, அதுவும் இல்லையா லுங்கி கட்டிட்டு போங்க. இந்த 3 ட்ரெஸ்ல ஏதாவது ஒன்று போட்டுட்டு போங்க. இது என்னது முட்டை கால தெரிய மாதிரி போறது? ஏய் ஐசு, மாமா என்ன நினைச்சிட்டு இருக்க? மாமாக்கு ஸ்வீட் 16 என்றும் 16. இந்த மாதிரி சின்ன பையங்க போட மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் சின்ன பையன் மாதிரி தெரிவேன். இப்படியே போனேன்னு வையேன், இந்த தெருல 4 பொண்ணுங்க பார்க்கும். அப்படி காலேஜ் வாசல்ல போனா அங்க ஒரு 4 பொண்ணுங்க நம்ம சைட் அடிக்கும். அதுல மனசுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். ஏன் நல்லா இல்லையா? நல்லாவே இல்ல, கன்றாவியா இருக்கு. ஓஹோ, சைட் அடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன பிள்ளை வேஷம் போடுறீங்க? அதெல்லாம் முடியாது. இந்த ட்ரெஸ்ஸை போய் மாத்திட்டு ஒழுங்கா பேண்ட் ஷர்ட் போட்டு பவித்ரா கொண்டு ட்ராப் பண்ணுங்க. என்ன ஐசு, காலேஜ் ட்ராப் பண்ண தானே போறேன், ஓகே தான் இருக்கட்டும். இந்த புடவை உனக்கு சுத்தமா நல்லா இல்ல. காலையில கட்டின பத்தியா, அந்த புடவை எடுத்துக்கிட்டு சூப்பரா இருப்ப. நான் என்ன புடவை கட்டி விடட்டுமா? போங்க மாமா, நீங்க வேற. போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. குழந்தைத்தனமா இருக்காரு. விக்ரம் தானே? என்ன விக்ரம், என்ன தெரியலையா? நான் விக்ரம் தான். சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என்னடா நீ, என்ன தெரியலையா? நீ அப்படியே இருக்க, நான் கொஞ்சம் ஏஜான மாதிரி இருக்கேன். இருக்கலாம், அதனால உனக்கு என்ன தெரியாம இருக்கலாம். என் பேரு அசோக்டா, நம்ம ஒன்ன படிச்சோம்ல, அசோக் குமார். கல்யாணம் ஆயிட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், சாரட்டு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாணம் ஆகிட்டா? ஓ அசோக் குமார், டேய் நீயாடா மாப்பிள்ள, என்னடா இப்படி மாறிட்டாளே, எவ்வளவு ஸ்டைலா இருப்ப. பேட்டி சட்டை போட்டு தலையெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கா, சுத்தமா தெரியல உன்ன. நல்லா இருக்குடா மாப்பிள்ள. கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கா? பரவாயில்லடா. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, அக்கா 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு இருக்கேன். மூத்த அக்காக்கு இப்ப தான் கல்யாணம் ஆச்சு, 1 வீக் தான் ஆச்சு. யாரையும் இன்வைட் பண்ண முடியல, அவசர அவசரமா கல்யாணம் நடந்துட்டு. நான் சேரெல்லாம் இல்ல, ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன்டா, மேனேஜர் நான் தான். என்னடா சொல்ற? பிஎட் முடிச்சு, எம்எட் முடிச்சு, என்னெல்லாமோ முடிச்சிய. எப்படியாவது ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு ஏறிடுவேன்னு சொன்னேன். என்னடா கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ படிச்ச ஃபீல்டு வேற, பார்த்துட்டு இருக்க ஒர்க் வேற எல்லாம் இருக்கு. அசோக்கு, இங்க படிச்ச படிப்புக்கு தான் ஏத்த வேலை தான் பார்க்கணும்னு நினைச்சா நிறைய பேர் வீட்டுல தான் உட்காந்துருக்கணும். என்ன பண்ண, உன மாதிரி சிலவருக்கு வேலை கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி நிறைய பேர் படிக்கிற ஃபீல்டு, படிக்கிற படிப்பை தவிர வேற ஏதாவது ஃபீல்டு வேலை கிடைச்சாலும் போயிட வேண்டியதான். ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல், வீட்டு சிச்சுவேஷன் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்புறம் நானும் நிறைய ஸ்கூல்ல என்னோட ரெசியூம்லாம் கொடுத்தா வச்சிருக்கேன். எங்கேயும் என்ன கூப்பிடல. உனக்கு ஏதாவது தெரிஞ்ச ஸ்கூல்ல வேகன்சி ஏதாவது இருந்தா சொல்லு, சரியா? வாட்ஸ்அப்ல என்னோட டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, நீ இப்பலடா சொல்ற? இதே 6 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தேன்னு ஏன், நான் ஒர்க் பண்ற ஸ்கூல்லே உன்னை சாரா போட்டிருக்கலாம். எமர்ஜென்சியா ஒரு சார் தேவைன்னு போட்டிருக்காங்க. சரி, இன்னும் ஏதாவது வேகன்சி இருந்தா கண்டிப்பா சொல்றேன். சரி பார்க்கலாம்னா? நல்லாவே படிக்க மாட்டேனே இவன், எனக்கு தெரிஞ்சு எப்பவும் அரியரா தான் இருக்கும். இவன் எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எனக்கு வேலை கிடைச்சு? இதான் காலம் நேரம்னு சொல்றது போல. இவனுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு, நம்மளோட நேரத்தை பத்தியா? சரி, ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளும் ஒரு ஸ்கூல்ல சாரா ஆக தான் போறோம்.
மகேஷ்குமார் சார் தனியா நிக்காரு. அப்பாடா, மனசுல பூட்டி வச்சிருந்த விஷயத்த எப்படி சொல்ல ஃபோன் பண்ணி சொல்லுவோமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை விட்டுறவே கூடாது. எப்படியாவது சார்ட்ட சுஜினை பத்தின உண்மை எல்லாத்தையும் போட்டு உடச்சிடணும். சார்ட்ட சொன்னாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். மேடம்கிட்ட சொல்லி மேடம் நம்ம ஏதோ தப்பா எடுத்துக்கிட்டாங்க போல, ஏதோ நம்மளே பொய்யா உருவாக்கி சொல்றோன்னு. சார்ட்ட நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும். இன்னும் மறக்க கூடாது. ஆமா, மகேஷ்குமாரே தான். இல்ல, நெக்ஸ்ட் வீக் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஒர்க்கும் நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க தான் இந்த ஊர்லயே நம்பர் 1 கேள்விப்பட்டேன். அதான் உங்கள்கிட்ட என்ன டீடைல்ஸ் என்னன்னு கேட்க தான் கால் பண்ணேன். ஆமா, நெக்ஸ்ட் வீக் தான். கிராண்டா தான், சிம்பிளா இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்கு கிராண்டா பண்ணணும். பணம் காசுக்கு எந்த குறவும் இல்ல. கடவுள் புண்ணியத்துல அவளுக்கு நடக்கிற கல்யாணம் திருவிழா மாதிரி இருக்கணும். ஓ அப்படியா, பிஸியா இருக்கீங்களா? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஈவினிங் கூப்பிடுங்க. ஓகே, இதே நம்பர் தான். ஆமா, ஓகே பை. விக்ரம், என் பொண்ணுக்கு நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். யாருக்குமே தெரியாது. ஏன் பிரியா கூட தெரியாது. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு வச்சிருக்கேன். நீங்களும் எதுவும் சொல்லிடாத. 2 நாள் ஃப்ரீ இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி, கார் எடுப்பா, போலாம். என்னது கல்யாணமா? அதுவும் அடுத்த வாரமையா? என்ன சார் இவ்வளவு அவசரம்? சார் நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது ரொம்ப புதுமையான விஷயம். அவ வாழ்ற வாழ்க்கை நல்லதா இருக்கணும். கை பிடிச்சிக்கிறவன் நல்லவனா இருக்கணும். சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சுஜின் சார் சுஜின் சார் அந்த அளவுக்கு நல்லவர் மாதிரி எனக்கு தெரியல சார். ஏய், என்ன ஓடிட்டு இருக்க பைத்தியம் மாதிரி? என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கேன். என்ன அவசரப்படாம பேசிட்டு இருக்க? அதான் என் பொண்ணு சொன்னா உன்னை எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும். ரொம்ப ஆண்ணை பத்தியா? அதான் என் மாப்பிள்ளைய பத்தி குறை சொல்றது நீ யாருடா? என் மாப்பிள்ளைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? சார் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். நீங்களும் மேடம் நல்லா இருந்தா எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை சார். வேலையில சேர்ந்த கொஞ்ச நாளே என்ன நல்லா பாத்துக்கிட்டீங்க. எங்க அக்காவுக்கு கார் வாங்கி கொடுத்தீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை சார். அதான் எனக்கு நல்லது பண்ணவரு. அவர் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தவிர எந்த பொய்யும் நான் இதில் சொல்லலை சார். சார் நான் உண்மையை சொல்றேன் சார். அன்னைக்கு பத்திர ஆஃபீஸ்ல முத போயிருந்தோமே, சைன் போட மாட்டேன்னு சொன்னாங்களே, அப்ப கொஞ்சம் டிலே ஆகும்னு சொன்னோன்னே சார் வெளியே போய் உட்காந்துருந்தாங்கல்ல, நீங்க கூட கார்ல இருந்தீங்க அப்செட்டா. அப்ப நான் அங்கதான் நின்னேன். மரத்துக்கு இடையில காத்து வருமேன்னு உட்காந்துருந்தேன். அந்த நேரம் தான் சுஜின் சார் அவர் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, பிரியாவை சுத்தமா எனக்கு பிடிக்காது. கல்யாணம் பண்ணி கலடி விட்டுட்டு போயிடணும். அது மட்டும் இல்ல, சொத்து பத்து எல்லாத்தையும் என் பேர்ல மாத்திக்கிட்டு நான் பாட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிடுவேன். இப்ப இருக்கிறது துபாய், ஆனா நான் செட்டில் ஆகுறது அமெரிக்கால. அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு அமெரிக்கால ஏதோ ஒரு பொண்ணு கூட பழக்கம் போல. அந்த பொண்ணுக்கும் இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் கூட பேசியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டாரு. எனக்கு அது கேட்டதுல இருந்து தூக்கம் வரல, சாப்பாடு இல்ல, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போனேன். அதான் இதை உங்கள்ட்ட எப்படியாவது சொல்லணும்னு நினைச்சேன். நடக்கவே இல்லை சார். சத்தியமா இதுல எந்த பொய்யும் இல்லை சார். நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை சார். நல்ல கதை விடுற. அப்பா, என்ன அருமையான கதை. இந்த மாதிரி கதையெல்லாம் ஊர்ல எவனாவது கிறுக்கு பாயிருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. எப்படி ஏன் மாப்பிள்ள சுஜின்னு ஏன் ஏமாத்திடுவாரு? அதுவும் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறாரு. ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஏமாத்த போறாரு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அம்போன்னு விட்டு போறாரு. கிறுக்கு தனமா பேசி தெரியாதா கிறுக்கு பையில? உன்ன போய் டிரைவரா போட்டேன் பேரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். என் பிள்ளை மாதிரி நினைச்சேன் பத்தியா? நல்லா அதுக்கு செஞ்சுட்டேன். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஏன்ட்ட உளறி கொட்டினேன். என் பொண்ணுகிட்ட எதுவும் சொல்லியிருந்தா உன்னை செருப்ப கழிச்சு அடிச்சிருப்பா. என்கிட்ட சொன்னதோடு முடிச்சுக்கோ. இனி என் சுஜினை பத்தி ஏதாவது என் தப்பாவோ, என்கிட்டயோ, என் ஒய்ஃப்டையோ இல்ல பிரியாட்டையோ சொல்லணும்னு நினைச்ச நடக்கிறதே வேற. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு ஒன்று ஹேண்டில் பண்ணிடுவேன். வந்தமா வேலையை பார்த்தமா உள்ளது தின்னமான்னு கிளம்பி போயிட்டே இருக்கணும். சார் இல்ல சார், நான் சொல்றது சத்தியமா உண்மை சார். உண்மையதான் சார் சொல்றேன், போய் சொல்லல சார். சத்தியமா நீங்க மேடம் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். டேய், ஒழுங்கா இருந்துக்க. ஜடத்தை காலி பண்ணு. மோட்டரை முடிக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. சி கழிப்ப. கார் நானே டிரைவ் பண்ணிக்கிறேன். எங்க போய் தொலை, உனக்கு சம்பளம் வேணாலும் தரேன். இந்த கல்யாணம் முடியறத வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். கல்யாணம் முடிச்சுட்டு எங்கேயும் போய் எப்படியும் போ.